ஹலோ மக்களே, உலகத்தில் இருக்கிற 7 அதிசயங்களில் ஒன்று தாஜ்மஹால் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 100 வருஷத்துக்கும் மேலே சில கதவுகள் அங்கே பூட்டியே கிடக்குது. ஏகப்பட்ட கேஸ், கோர்ட் ஆர்டர்னு அப்பப்போ நியூஸ் வருது. ஆனால் கவர்மெண்ட் அந்த ரூம்களை ஏன் திறக்கவே மாட்டேங்கிறாங்க? அங்கே நிஜமாவே தேஜோ மகாலயா சிவன் கோயில் சிலைகள்லாம் இருக்கா? இல்லை ஷாஜகான் மறைச்சி வச்ச தங்க புதையல் இருக்கா? இல்லைனா நம்ம வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே வேற ஏதாச்சும் ஒரு பயங்கரமான உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்கா? இன்றைக்கி வீடியோவில் தாஜ்மஹாலோட யாருமே சொல்லாத 10 ஷாக்கிங் உண்மைகளை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ நடுவில் வர்ற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மொத்த நம்பிக்கையை மாற்றிடும். ரெடியா? வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் மர்மமாக நம்ம 22 ரூம்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது தாஜ்மஹால் தரைத்தளத்துக்கு அடியில் சுமார் 22 ரூம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. பல வருஷமாக இதை திறக்கவே இல்லை. ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூம்ஸ் திறந்தா தாஜ்மஹாலோட உறுதித்தன்மை கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அங்கே ஏதாச்சும் சிலைகளோ இல்லை ஆதாரங்களோ மறைச்சி வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிஜமாவே அங்கே என்ன தான் இருக்குது? வாங்க பார்க்கலாம். நம்ம ஊரில் பழைய வீடுகளில் பள்ளி அறைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பேஸ்மெண்ட் ரூம்ஸ் இருக்குமே, அதே மாதிரி தான் இதுவும். தாஜ்மஹாலோட ஆற்றுப்பக்கம் இருக்கிற இந்த தரைத்தளத்துக்கு கீழே நீளமான ஒரு காரிடர் இருக்குது. அங்கே தான் இந்த 22 அறையும் வரிசையாக இருக்குது. 2022 இதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை வந்தப்போ இந்திய ஆர்கியாலஜிஸ்ட் அந்த ரூம்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை ரிலீஸும் பண்ணாங்க. அதில் பார்த்தா அங்கே சிலையும் இல்லை, தங்கமோ உயரமோ எதுவுமே கிடையாது. வெறும் செங்கல் சுவரும் சுண்ணாம்பு பூச்சும் தான் இருந்துச்சு. சில இடங்களில் பெயிண்டிங் வேலைப்பாடுகள் மட்டும் கொஞ்சம் சேதமாக இருந்துச்சு. இப்போ எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், அதான் எதுவுமே இல்லையே, வேற ஏன் பூட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏதோ மர்மம் இருக்குது, அதான் பூட்டிட்டாங்க அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிற லாஜிக்கே வேறு. யமுனை நதி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. அந்த ரூம்ஸ் நதிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. கதவை திறந்து வச்சா வெளியே இருக்கிற ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டி உள்ளே போய் அந்த மென்மையான பளிங்கு கற்களை உப்பு பூக்க வச்சிருமா, அது டேமேஜும் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தான் அதை பூட்டி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தாஜ்மஹாலோட மொத்த வேட்டையும் தாங்குற அஸ்திவாரம் அந்த பகுதியில் தான் மெயினாக இருக்குது. அங்கே ஜனங்க நடமாட்டமோ இல்லை இந்த காற்றோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அஸ்திவாரம் வீக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க. பட் என்னதான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலுமே, எஃபெக்ட் தியரி கொடுத்தாலுமே இதை நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறதுனால 1934 அந்த டீம் டேரெக்டாக உள்ளே போகிறாங்க. அங்கே போய் அனலைஸ் பண்ணதில் வெறும் சுவர் தான் இருந்துச்சு. அது ரெக்கார்ட்ஸ்லேயுமே பதிவாக இருக்குது. இப்போ கூட மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக அப்பப்போ அந்த ஆர்கியாலஜிஸ்ட் ஆளுங்க உள்ளே போய் சுத்தம் பண்ணிட்டு தான் வராங்க. மக்களை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 22 ரூம்ஸும் தாஜ்மஹாலுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி, அதாவது அந்த கட்டிடத்தை தாங்கி பிடிக்கவும் அந்த ஆற்று நீரால் பாதிப்பு வராமல் இருக்கவும் கட்டப்பட்ட ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். மர்மம்னு கிளப்பி விடுற அளவுக்கு அங்கே பெருசாக எதுவுமே இல்லைங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற கசப்பான உண்மை. இரண்டாவது மர்மமாக நம்ம பார்க்க போகிறது தேஜோ மஹாலயா. அதாவது தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஷாஜகான் மும்தாஜ் காதல் கதை தான், கரெக்டாக? ஆனால் வரலாற்று ஆய்வாளர் PN ஓக் அப்படின்றவரே பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. தாஜ்மஹாலுங்கிறது ஒரு கல்லறையே கிடையாது, அது ஆதி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில். அதோட உண்மையான பேர் தேஜோ மஹாலயா அப்படின்னு ஒரு பெரிய தியரியை சொன்னார். இது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லை மக்களே, அதுக்கு சில சுவாரஸ்யமான காரணங்களையுமே அவர் அடுக்கிறாரு. அதாவது தாஜ்மஹால் அப்படின்ற வார்த்தை எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளோட அகராதிலேயே இல்லையா, அது தேஜோ மஹாலயான்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் நம்புறாரு. தாஜ்மஹாலோட மேலே இருக்கிற அந்த கலசம் அப்புறம் அந்த நிலா வடிவம் இருக்குல்ல, அது சிவன் கோயிலில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில தூண்களில் செதுக்கப்பட்ட அந்த பூக்களோட டிசைன், அது இந்து கலாச்சாரத்தோட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இதில் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ட்விஸ்ட் இருக்கு மக்களே. அதாவது ஷாஜகான் இந்த இடத்த ஜெய்ப்பூர் மன்னரான ராஜா ஜெய்சிங் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஆவணங்கள்லாம் சொல்லுது. ஆனால் ஷாஜகான் இந்த இடத்துல இருந்த ஒரு பழைய மாளிகையை மாற்றி அமைச்சு தான் அந்த தாஜ்மஹாலை கட்டினாரு அப்படின்ற மாதிரி தான் PN ஓக்கோட பாயிண்ட்டு. இந்த தியரி உலக அளவில் பெரிய விவாதத்தையே கிளப்பிச்சு. ஆனால் இந்திய ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் கோர்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வாதத்தை ஏற்றுக்கவே இல்லை. தாஜ்மஹால் ஒரு இஸ்லாமிய கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே சோஷியல் மீடியாவில் இந்த தேஜோ மஹாலயா தியரி ஒரு தீராத மர்மமாகவே தான் ஓடிட்டே இருக்குது. இப்போ மூணாவது மர்மத்தை பற்றி பார்க்கலாம் மக்களே. அதாவது மும்தாஜோட உடலுக்கு என்னாச்சு? மும்தாஜ் இறந்தது என்னவோ தாஜ்மஹால் இருக்கிற ஆக்ராவே கிடையாது, அவங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பர்கான்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிரசவம் நடக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அங்கேயே ஒரு தோட்டத்தில் அஹுக்கனா அப்படின்ற பேர், அவங்க உடல் முதல்ல அங்கே தான் புதைக்கப்பட்டுச்சு. ஆனால் ஷாஜகானுக்கு அங்கே விட்டுட்டு வர மனசே இல்லை. என்ன மனுஷன் பாருங்கள். 6 மாதம் கழித்து அவங்க உடலை தோண்டி எடுத்து ஆக்ராவுக்கே கொண்டு வந்தாங்க திரும்பி. அங்கே தாஜ்மஹால் கட்டுற வரைக்குமே டெம்பரரியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. கடைசியாக தாஜ்மஹால் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற இந்த இடத்துல 3வது முறையாக அடக்கம் பண்ணாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது மக்களே. அதாவது ஒரு உடலை தோண்டி எடுத்து அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதுக்காக அப்போவே ஒரு விசித்திரமான முறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க.
எகிப்தில் இருக்கிற மம்மிகள் மாதிரி மும்தாஜோட உடலையும் சில ரகசிய மூலிகைகள் மற்றும் ரசாயன கலவைகள்லாம் பூசி ஒரு பெட்டியில் வச்சு பாதுகாத்துருக்காங்கன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதனால தான் பல மாதம் கழிச்சு அந்த உடலை எடுக்கிறப்ப கூட அது சிதையாமல் இருந்துதான். மக்களே, நம்மள நிறைய பேர் தாஜ்மஹால் போயிருப்போம். ஆனால் தாஜ்மஹால் உள்ளே போய் நம்ம பார்க்குறது வெறும் ஒரு நினைவு சின்னம் தான், அதாவது செனோடாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மும்தாஜின் உண்மையான உடல் இருக்கிறது அதுக்கு நேர் அடியில் இருக்கிற ஒரு ரகசிய பாதாள அறையில் தான். அந்த அறைக்குள்ளே பொதுமக்கள் யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க. அங்கே தான் மும்தாஜ் மற்றும் ஷாஜகானோட உடல்கள் நிஜமாவே இருக்குது. மக்களே, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதாவது இவ்வளோ ரகசியமாக ஏன் வைக்கணும் அப்படின்றது. ஸோ மும்தாஜ் மேலே ஷாஜகான் வச்சுருந்த அந்த அதீத காதல் தான் இதுக்கு எல்லாமே காரணம். அவங்க உடல் மண்ணோட மண்ணாக போகக்கூடாது, உலகம் இருக்கிற வரைக்குமே அவங்க முகம் மாறாமல் இருக்கணும்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். அதனால தான் ஒரு சக்கரவர்த்தியாக அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி இந்த உடலை பாதுகாத்தார். அடுத்து 4வது மர்மத்தை பற்றி பார்க்கலாம். தாஜ்மஹாலை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. தாஜ்மஹாலை கட்டி முடிச்சதும் அதே மாதிரி வேற ஒன்று கட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே வேலை பார்த்தவங்க கையெல்லாம் ஷாஜகான் வெட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்கும் போதே நமக்கு பயங்கரமாக இருக்கும்ல. ஆனால் நிஜமாவே அப்படி நடந்துச்சான்னு பார்த்தா அதுதான் இல்லை. பல வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கையை வெட்டினதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட எந்த ஒரு வரலாற்று புத்தகங்களையுமே இல்லையாம். அதுக்கு பதிலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வாழ்க்கை கால ஒப்பந்தம், அதாவது லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இனிமே நீங்கள் யாருக்கும் இதே மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய தொகையை சம்பளமாவோ இல்லை பென்ஷனாவோ கொடுத்துருக்கலாம். இதுதான் உண்மையாக நடந்திருக்கிற வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பாரசீக மொழியில் ஒரு பழமொழி இருக்குது. கைகளை வெட்டுவது அப்படின்னா வேலையை நிறுத்துவதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஒருவேளை ஷாஜகான் அவங்களோட வேலையை தான் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம டைரக்ட் மீனிங்கில் கையை வெட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தியரியும் ஓடுது. இந்த மர்மத்தை விளக்குறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமே இருக்குது மக்களே. தாஜ்மஹாலை வடிவமைச்ச மெயின் இன்ஜினியர் பேர் உஸ்தாத் அகமது லாகூரி. ஓகேவா? ஷாஜகான் நிஜமாவே தொழிலாளர்களுடைய கையை வெட்டியிருந்தா அந்த லாகூரி எப்படி அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையை கட்டியிருப்பார்? அதாவது தாஜ்மஹாலை கட்டி முடித்த அதே டீம் தான் செங்கோட்டையும் கட்டினாங்க. இதுவே அந்த கைகளை வெட்டின கதை ஒரு கட்டுக்கதை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சாட்சி. 5வது மர்மமாக நம்ம பார்க்க போகிறது கருப்பு தாஜ்மஹால். வெள்ளை நிற தாஜ்மஹால் தானே நம்ம பார்த்துருப்போம். அது மும்தாஜுக்காக நம்ம ஷாஜகான் கட்டினாரு. பட் ஷாஜகான் அவருக்காகவே ஒரு கருப்பு தாஜ்மஹாலை கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த யமுனா ஆற்றுக்கு அந்த பக்கம், அதாவது சரியாக இந்த வெள்ளை தாஜ்மஹாலுக்கு நேர் எதிரவே அப்படியே ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கணும், ஆனால் கருப்பு கற்களால் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்துருக்கிறாரு. அது மட்டுமே இல்லாமல் இந்த வெள்ளை தாஜ்மஹாலையும் கருப்பு தாஜ்மஹாலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாலத்தையுமே கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாராம். பட் இந்த பிளான் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ட்ராப் ஆகுது. ஏன்னா அவரோட மகன் அவுரங்கசீப் அந்த அரசு அதிகாரத்தை கைப்பற்றி ஷாஜகானை சிறையில் வச்சிடுறாரு. ஏற்கனவே இந்த வெள்ளை தாஜ்மஹால் கட்டினதுலேயே நாட்டோட கஜனா காலியாகி போய் கிடக்குது. இதில் இன்னொன்று தேவையா அப்படின்னு நினச்ச அவுரங்கசீப் அந்த பிளானை அப்படியே ட்ராப் பண்ணதாக சொல்லப்படுது. சிறையில் இருந்து அந்த யமுனை ஆற்றை பார்த்தபடியே தான் ஷாஜகான் தன் கடைசி நாட்களை அங்கே கழிச்சாரு. பட் இந்த கதைக்கு வலு சேர்க்கிற மாதிரியே யமுனை ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற மெதாப் பாக் அப்படின்ற இடத்துல ஆர்கியாலஜிஸ்ட் டீம் ரிசர்ச் பண்ணப்போ அங்கே நிறைய கருப்பு நிற பழகி கற்கள் சிதறி கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நிஜமாவே ஷாஜகான் வேலையை ஆரம்பிச்சிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கே தான் நவீன ஆய்வாளர்கள் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. அங்கே கிடைச்சது கருப்பு கற்கள் கிடையாது, அது காலப்போக்கில் நிறம் மாறின வெள்ளை பளிங்கு கற்கள் தான்னு சொல்கிறாங்க. அந்த கருப்பு தாஜ்மஹால்ங்கிறது ஷாஜகானோட வெறும் கனவாக மட்டும்தான் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா அது ஒரு அழகான கற்பனை கதையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆனால் மக்களே, இப்போ வரைக்குமே நீங்கள் ஆக்ரா போகிற டூரிஸ்ட் கைட்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க இந்த இடத்த காட்டி இங்கே தான் கருப்பு தாஜ்மஹால் வர வேண்டியதுன்னு சொல்கிறத நிறுத்தவே இல்லை. நிஜமாவே அந்த திட்டம் இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க மக்களே. யமுனா ஆற்றுக்கு நடுவில் ஒரு பாலம், இந்த பக்கம் வெள்ளையா ஒரு தாஜ்மஹால், அந்த பக்கம் கருப்பா ஒரு தாஜ்மஹால், இடமே எப்படி இருந்திருக்கும்? நினைச்சாலே செம்மையா இருக்குல்ல. இப்போ 6வது மர்மம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது தாஜ்மஹால் பற்றி பேசும்போது எல்லாருக்கும் அதோட பெர்ஃபெக்ஷன் பற்றி தான் பேசுவாங்க, கரெக்டா? ஆனால் மும்தாஜோட கல்லறைக்கு நேர் மேலே இருக்கிற ஒரு சீலிங்கில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா மக்களே? மழை பெய்யும் போதெல்லாம் அந்த ஓட்டை வழியாக தண்ணி சொட்டு சொட்டா மும்தாஜோட கல்லறை மேலே விழுமா? 20,000 தொழிலாளர்கள் உலகம் தரம் அந்த இன்ஜினியர்களாம் சேர்ந்து கட்டின ஒரு கட்டிடத்தில் இப்படி ஒரு ஓட்டை எப்படி விழுந்துச்சு? இது சம்மந்தமாக ரகசியமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அதாவது ஷாஜகான் அந்த தொழிலாளருக்கு பெரிய தொகை கொடுத்து இனிமேல் வேற யாருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு கமிட்மெண்ட் வாங்கினதா பார்த்தோம்ல. அதனால் அதிருப்தி அடைந்த ஒரு தொழிலாளி அந்த கட்டடம் என்றைக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடாதுன்னு வேணும்னே அந்த சீலிங்கில் ஒரு ஓட்டை போட்டுட்டு போயிட்டு தான் ஒரு பேச்சு இருக்குது. அதாவது அந்த பெர்ஃபெக்ஷனில் ஒரு குறையை வச்சுட்டு போயிருக்காராம். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தா சில ஆய்வாளர்கள் வேற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மெயின் டோம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுங்கிறதுனால அங்கே இருக்கிற காற்றழுத்தம், அதாவது ஏர் ப்ரெஷர் மற்றும் கால மாற்றங்கள் காரணமாக ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டை கரெக்டாக கல்லறைக்கு மேலே இருக்கிறது தான் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆச்சரியமான மர்மம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா மக்களே, ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் படி
ஷாஜகானோட மகன் அவுரங்கசீப் இருக்கார்ல, அவர் ஒரு முறை அவங்க அப்பாக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதில் தாஜ்மஹாலோட சீலிங்ல இருந்து தண்ணி கசிதுப்பா, அதை சரி பண்ண நான் ஆட்கள் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். அப்போ பார்த்தா இது 400 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது இப்போ உறுதியாகுது. இன்னைக்கு வரைக்கும் அப்போ ஏன் அந்த ஓட்டை அடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டா, தாஜ்மஹால் ஒரு பழமையான கட்டிடம், அதோட ஒரிஜினல் தன்மையை மாற்றக்கூடாதுன்னு நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கும் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மர்மமான சொட்டு தண்ணி மும்தாஜ் கல்ற மேலே விழுறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ 7வது மர்மத்தை பார்க்கலாம் மக்களே. அதாவது தாஜ்மஹாலை நேரில் பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது காலையில் சூரியன் உதிக்கும் போது ஒரு மென்மையான பிங்கிஷ் நிறத்தில் அது தெரியும் கரெக்டாக. ஆனால் மதியம் உச்சி வெயிலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரைட் ஒயிட் கலரில் மின்னும். அதே சாயங்காலம் நீங்கள் சூரியன் மறையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான கோல்டன் கலரில் மாறும். இதையெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா, பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அது ஒரு நீல கலர், ஒரு மில்கி ப்ளூ ஷேடில் ஜொலிக்கும். இது வெறும் வெளிச்சத்தோட விளையாட்டு மட்டும் இல்லை மக்களே, அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மக்ரானா அப்படின்ற பளிங்கு கற்களோட ஒரு தன்மையும் ஒரு காரணம். இந்த வகை கற்கள் ஒளியை அப்படியே பிரதிபலிக்காம அதுக்குள்ளே இழுத்து வச்சுட்டு அப்புறம் தான் வெளியே விடும். அதாவது டிரான்ஸ்லண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வானத்தோட நிறம் எப்படி மாறுதோ அதே நிறத்தை இந்த தாஜ்மஹாலும் அப்படியே உள்வாங்கி நமக்கு திருப்பி காட்டுது. வரலாற்று ஆசிரியர்கள் சிலர் ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு பொண்ணோட மனநிலை எப்படி நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்குமோ அதே போல் மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹாலும் ஒரு பெண்ணை போலவே அதோட நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வருத்தமான விஷயம் என்னன்னா, பொல்யூஷன் காரணமாக இந்த தாஜ்மஹாலோட இயற்கை கலர் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோயிஷ் நிறத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. இதை காப்பாற்ற தான் இப்போ அரசாங்கம் மண்பூச்சி, அதாவது மட்பேக் தெரப்பி மாதிரியான பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 8வது மர்மமான டிம்பர் ஃபவுண்டேஷனை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம பொதுவாக ஒரு பில்டிங் கட்டுறோம்னா சிமெண்ட்டு, கம்பி, கல் அதை வச்சு தான் ஃபவுண்டேஷன் போடுவோம் கரெக்டாக. ஆனால் 400 வருஷத்துக்கு முன்னாடி தாஜ்மஹாலை கட்டின அந்த இன்ஜினியர்கள் ரொம்ப விசித்திரமான ஒரு முறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது தாஜ்மஹாலோட மொத்த பாரத்தையும் தாங்கிறதுக்கு அடியில் இருக்கிற கற்கள் கிடையாது, பிரம்மாண்டமான மரக்கட்டைகள், அதாவது டிம்பர் பைல்ஸ். என்னது மரமா? மரம்னா சீக்கிரம் மக்கி போயிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. அவங்க பயன்படுத்தினது எபோனி, அது மட்டும் இல்லாமல் மகாகனி போன்ற ஒரு வகை கருங்காலி மரங்கள். இப்போ தான் நம்ம இடத்துல கருங்காலி மரமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் அப்போவே பாருங்கள், இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது காஞ்சி போனால் தான் பலவீனம் அடையும். ஆனால் இதில் ஈரம் பட்டுக்கிட்டே இருந்துன்னா இது இரும்பை விட பலமானதாக மாறுமா. அப்போ அது ஈரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை 24 மணி நேரமும் ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஓடுற யமுனை ஆறு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அதாவது யமுனை ஆற்றுக்கு மேலே ஒரு பெரிய மரமேடை, அதாவது பிளாட்ஃபார்ம் அமைச்சு அதுக்கு மேலே தான் அந்த தாஜ்மஹாலை கட்டவே செஞ்சுருக்கிறாங்க. இதனால தான் அந்த யமுனை ஆறு வத்தி போச்சுன்னா தாஜ்மஹால் அஸ்திவாரம் பலவீனம் அடைஞ்சு கட்டிடமும் இடிஞ்சு விழ வாய்ப்பு இருக்குன்னு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் எல்லாருமே இன்னைக்கும் பயப்படுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, யமுனை ஆற்றுல தண்ணி குறைஞ்சதாலையும் சரி, அந்த பொல்யூஷன் அதிகமானதுனாலையும் அடியில் இருக்கிற அந்த மரக்கட்டைகள் காற்றுல எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. மரம் காஞ்சி போச்சுன்னா விரிசல் விழும்ல, அதனால் தாஜ்மஹாலோட சில இடங்களில் சின்ன சின்னதாக விரிசல் வர்றதா சொல்லப்படுது. இதை காப்பாற்ற யமுனா ஆற்றுல எப்போவுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் ரொம்ப அவசியம். இப்போ அடுத்த மர்மமான 9வது மர்மம், அதாவது இதை ஒரு மாயாஜால மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். தாஜ்மஹாலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது அந்த மெயின் கேட், டர்வாசா இ ரவுசா அப்படின்ற மாதிரி ஒரு கேட் வழியாக தான் போவீங்க. அப்போ அந்த கேட் ஃப்ரேமுக்குள்ளே தாஜ்மஹால் ரொம்ப பெருசாக, அதாவது உங்களை நெருங்கி வர்ற மாதிரியே தெரியும். ஆனால் நீங்கள் அதை நோக்கி போக 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 தாஜ்மஹால் பெருசாகிறதுக்கு பதிலாக சின்னதாகிட்டே போகும். இது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இதை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது மக்களே. ஆனால் 400 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இன்ஜினியர்ஸ் ஆப்டிக்ஸ், அதாவது ஒளியியல் விதியை பயன்படுத்தி இதை செஞ்சுருக்காங்க. நீங்கள் மெயின் கேட்டை தாண்டி உள்ளே நுழையும் போது அந்த கேட்டோட சைஸை விட தாஜ்மஹால் பெருசாக தெரிகிற மாதிரி அதோட தூரத்தை கணக்கு பண்ணி கட்டியிருக்காங்க கரெக்டாக. நீங்கள் முன்னோக்கி நடக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த கோடுகள், அதாவது விளிம்புகள் இருக்குள்ள எட்ஜஸ், அது மறைய ஆரம்பிக்கும். அதனால் தாஜ்மஹால் சின்னதாகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாகுது. இன்னொரு ரொம்பவே நுணுக்கமான விஷயமும் ஒன்று இருக்குது. அதாவது தாஜ்மஹாலோட 4 பக்கமும் இருக்கிற அந்த பெரிய தூண்களை என்னைக்காவது கவனித்து பார்த்துருக்கீங்களா? அது நேராக இல்லாமல் லைட்டாக வெளிப்புறமாக சாஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஏதோ தப்பாக கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்க மக்களே. அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த தூண்கள் நேராக இருக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான லுக் கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, ஒரு வேளை நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அந்த தூண்கள் மெயின் தாஜ்மஹால் மேலே விழாமல் வெளியே விழுந்து அந்த மைய கட்டிடத்தை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக இப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெறும் கல்லை மட்டும் வச்சு கட்டாமல் ஒரு மனுஷனோட பார்வை எப்படி இருக்கணும், அவனோட மூளை அந்த உருவத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அணுவாக யோசித்து இந்த டிசைனை பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் இன்றைக்கும் உலகத்தில் எவ்வளவோ பெரிய கட்டிடங்கள் வந்தாலும் தாஜ்மஹால் ஒரு தனி மர்மமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அடுத்தது கடைசி மர்மமான 10வது மர்மம், அதாவது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே. ஷாஜகான் சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துக்கு பேர் முசாமன் புர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு சின்ன ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அங்கே இருந்து பார்த்தா யமுனை ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற தாஜ்மஹால் அணுவாக தெரியும்.
ஷாஜகான் தன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமே அந்த ஜன்னல் வழியாக தான் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே தான் அவர் காலத்தையே கழிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு மக்களே. அதாவது அந்த காலத்தில் எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாமல் கோட்டையில் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஜன்னல் வழியாக பார்த்தா மட்டும் தாஜ்மஹால் பெர்ஃபெக்டாக தெரிகிற மாதிரி எப்படி செட் பண்ணாங்க. குறிப்பாக ஷாஜகான் படுத்த படுக்கையாக இருந்தப்போ கூட அவரோட தலைமாட்டில் இருந்த ஒரு வைரக்கல், அதாவது டைமண்ட் இல்லைனா கண்ணாடி மூலமாக தாஜ்மஹாலோட பின்பம் ரிஃப்ளெக்ஷனை அவருக்கு தெரிகிற மாதிரி அமைஞ்சிருந்ததா ஒரு பேச்சு இருக்குது. அந்த காலத்தில் கட்டிடக்கலையோட உச்சக்கட்டம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். 1666 ஷாஜகான் இறக்கும்போது கூட அவரோட பார்வை அந்த ஜன்னல் வழியாக தாஜ்மஹாலை பார்த்தபடியே தான் இருந்துச்சுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலை எடுத்துகிட்டு போய் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே மும்தாஜுக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே பார்க்குற அந்த 2 கல்லறைகளும் அவங்களோட பிரிக்க முடியாத காதலுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. ஸோ மக்களே, இந்த 10 விஷயத்தில் உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்தது இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பாய்.